கார்த்திக் ஆரியன் இந்த ஆக்டர் பத்தி பல பேரும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இவரை பத்தி பேசுங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த கமெண்ட் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவர்கிட்ட நான் அடுத்த வீக் வரும்னு சொன்னாலும் இல்ல எனக்கு சீக்கிரமா வேணும் அப்படிங்கிற மாதிரி டெய்லி கண்டென்ட்ல மறக்காம அந்த கமெண்ட்டை போட்டுடுறாங்க. ஸோ அப்படி கார்த்திக் ஆரியனுங்கிறவங்க யாரு? எல்லாருமே நெப்போ ப்ராடக்டா பாலிவுட்ல இருக்கும் போது இவர் மட்டும் எப்படி தன்னிச்சையா வந்து இவ்வளவு தூரம் சாதிச்சாரு? இதையும் தாண்டி எதற்காக இவருக்கு இவ்வளவு மக்கள் சப்போர்ட்டா இருக்காங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே கார்த்திக் ஆரியன் வந்து சூப்பர் ஆக்டர் அப்படின்னு சொல்லுங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போவோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்குள்ள பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திக் ஆரியன் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இப்ப இருக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய மாடலாவோ அவ்வளவு பெரிய ஹேண்ட்ஸமாவோ இருக்கல. ஆரம்பத்துல அவருடைய போட்டோ பாருங்க, அவரு இப்படிதான் இருந்தாரு. இவர் வந்து ஒரு டாக்டர் ஃபேமிலியை பின் சார்ந்து வந்தவர். ஸோ இவர் வந்து ஒரு இன்ஜினியராவோ டாக்டர் ஆகும் தான் பெற்றவங்களுடைய கனவா இருக்கு. ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு மாடலிங் பண்ணணும் ஆசை. ஏன்னா இவர் நிறைய சேனல்ஸ் பாக்குறாரு, நிறைய போஸ்டர்ஸ் பார்க்கும்போது நம்மளும் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவருக்குள்ள ஒரு ஆசையா இருக்குது. அப்ப திருட்டுத்தனமா வீட்டுக்கு தெரியாம இந்த ஃபேஸ்புக்ல வந்து பிக்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்றது, அதாவது ஃபேமிலி போட்டோ இருக்குன்னா இவரது மட்டும் கட் பண்ணி தனியா ஒரு இமேஜ் எடுத்து ஆடிஷன்ஸ்க்குலாம் அனுப்புறது, இது போன்ற பல விஷயங்கள் செய்யும் போது இவருக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டம் என்ன அப்படிங்கிறது பல பேருக்கும் புரிய வருது. இப்போ அந்த மாதிரி போட்டோஸ் அமைச்சும் பாத்தீங்கன்னா நம்ம அப்பதான் வந்து இந்த நெப்போ ப்ராடக்ட்ல நிறைய வரப்ப நிறைய பேர் சூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு என்னென்ன மாதிரி வாய்ப்பு கிடைக்குதா அங்கங்க மாடலிங் பண்ணும், சும்மா சின்ன விளம்பரங்கள். அந்த சின்ன விளம்பரங்கள்ல இவர் விதவிதமா போஸ்ட் கொடுக்கறது, அது கொஞ்சம் கொஞ்சமா பாலிவுட்ல ரீச் ஆகுது. அட் த சேம் டைம் இவர் எங்கெங்கெல்லாம் மாடலிங் பண்ண போறாரோ இவர் வந்து ஒரு இடத்துல வந்து தங்கணும். இவருக்கு அவ்வளோ காசு இல்லை. அதனால என்ன பண்ணுவார்னா ரயில்வேவோட ரெஸ்ட் ரூம்ல போய் தங்குவாரா, இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல படியிலே கூட தூங்குவாரா. அதாவது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து அவரை பார்த்து வீட்டுல சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன் பையன் ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல மிகப்பெரிய பிரச்சனை நடக்குமா. ஆனா கார்த்திக் ஆரியன் இது எதையுமே கண்டுக்காம இல்ல நான் அந்த பாலிவுட்ல ஏதாவது பண்ணணும், இந்த மாடலிங்லயாவது ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லி அதற்கு தொடர்ந்து உழைச்சு கடைசியில ஒரு ஃபேஸ்புக் ஆடிஷன், ஏதோ ஒரு சின்ன படத்துக்கான ஆடிஷன் அப்படின்னு சரி நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் அதுல செலக்ட் ஆகுறாரு. அந்த முதல் படத்துல நடிக்கிறாரு. அந்த முதல் படத்தோட சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து டைலாக் பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள் விஐபி தனுஷ், நீங்க அந்த டைலாக் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா காசு சம்பளம் அது நிறைய வரும் பாத்தீங்கன்னா, அது போல தொடர்ந்து ஒரு மோனோலாக் டைலாக். ஆனா வந்து இது எப்படின்னா ரொம்ப ஃபன்னியா பேசணும், ரொம்ப ஃபன்னியா காதல் விதத்துல வந்து பேசணும். இப்ப இந்த டைலாக் தியேட்டர்ல பார்த்த உடனே யார் இந்த பையன் சூப்பரா பேசுறானே, ஆஃப்டர் பெரிய ஆக்டர்ஸே வந்து ரொம்ப திணறி பேசுற இந்த ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி ஒரு நடிகர் வரும்போது இவ்வளவு தொடர்ந்து பேசுறாரு, யார் இந்த பையன் அப்படின்னு ஃபர்தரா சர்ச் பண்ணும் போது தான் இவர் வந்து கார்த்திக் ஆரியன், இவர் மாடலிங் பண்ணிருக்காரு இப்படி அப்படின்னு தெரிய வருது. ஆரம்பத்துல இவரை யாருமே ஹேண்ட்ஸமா கருதல, ஒரு நல்ல நடிகரா தான் பாக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன படங்கள்ல சின்ன ரோல்ஸ் நடிக்கிறாங்க. அப்புறம் 2017 to 2018 நீங்க பாத்தீங்கன்னா சோனி கேட்டுட்டி, அது கூட அது வாயில கூட வரல, ஏன்னா அது வந்து ஒரு ஹிந்தி படம். இவர் தான் ஹீரோ. இவருடைய நண்பன் ஒரு பொண்ணை காதலிப்பாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எப்படியா பிரிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கார்த்திக் ஆரியன் கிட்ட வழிவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி கதைகளும் எப்படி இது லவ் ட்ரையாங்கிளா போய் முடியுதா, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி இந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுவாங்களா ரெண்டு பேருமே அப்படிங்கிறது தான் மீதி கதை. இப்போ இந்த கதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஜென்ரேஷன்ல இப்ப பல பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லவ் ட்ரையாங்கல் அப்படிங்கிறது பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆலியா பட்டோட ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் எடுத்தீங்கன்னாவும் அதுவும் லவ் ட்ரையாங்கல் படம் தான். ஸோ இதுவும் லவ் ட்ரையாங்கல் படம் அப்படின்னு வரும்போது இதுவும் பெரிய ஹிட் கிடைக்குது. அப்புறம் இவர் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் உள்ள வந்து போகிறாரு. இவரும் 100 கோடி அடிச்சவரு. அதாவது வருண் தவான், சித்தார்த் மல்ஹோத்ரா இவங்கெல்லாம் வந்து தப்பிட்டு இருக்கிற சமயத்துல இவர் நடிச்ச ஒரு 5-6 படத்துல 100 கோடி எடுக்கும் போது மிகப்பெரிய ஆக்டர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பிரதீப் ரங்கநாதன் நம்ம இப்படி பாக்குறோமோ அங்க கார்த்திக் ஆரியன் அப்படி பாக்குறாங்க. என்னதான் நடிகர்கள் எவ்வளவு பெருசா வந்தாலும் அவர்கள் மேலேயும் விமர்சனம் வரவும் செய்யும். அது இவர் மேலேயும் இருந்துச்சு. என்ன விமர்சனம் அப்படி பாத்தீங்கன்னா கீர்த்தி சனோனோட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்றது, படத்துல நெருங்கி இருக்கிற மாதிரி இன்டர்வியூஸ்ல நெருங்கி இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து புருஷ முன்னாட்டி மாதிரியே இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க இருவரும் சேர்ந்து நடித்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட். அது வந்து லவ் ஸ்டேட்டஸாவே நிறைய பேர் போட்டு இவங்க 2 பேருமே ஒரு லவ் ஐகானிக் மாதிரியே பார்த்துட்டாங்க. ஆனா இது எங்க போய் தப்பா முடிஞ்சதுன்னா இவங்க இருவருக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா கொஞ்சமா பாலிவுட்ல தெரிய வரும்போது அப்ப கீர்த்தி சனோனுக்கு பல ஃபேன்ஸ் இருந்தனால நிறைய பிஆர் பலம் இருந்தனால கார்த்திக் ஆரியனை பயங்கரமா நெகட்டிவா காட்ட ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா கார்த்திக் ஆரியன் ஒரு பிளே
பாய், சாராவோட இருப்பாங்க, அவங்க கூட இருப்பாங்க, எல்லாரும் கூட இவங்க இருப்பாங்க, இவன் சரியான ஒரு பிளே பாய் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அது சாரா அலிகானும் சேர்ந்து பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அந்த ஒரு கான்ட்ரவர்சியோட நிக்காம போன வருடம் என்ன ஆயிருக்குன்னா, இவர் ஒரு பீச்ல இருக்கிற மாதிரி ஸ்டோரி போடுறாங்க, இன்னொரு ஒரு ஃபாரின்ல இருக்கிற ஒரு பொண்ணு 18 வயசு தான் இருக்கும், அவங்க ஸ்டோரி போடுறாங்க. இவங்க இருவரும் ஒரே பிளேஸ்ல தான் இருக்கிறாங்க, 2 பேருமே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. 30 வயசுக்கு மேல இருக்கிற கார்த்திகாரன் ஒரு 18 வயசு பொண்ணை வந்து ஃபாலோ பண்றாரா அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு சில சாட்ஸ் எல்லாம் வெளியே வந்து அதுல இவர் ஒரு மாதிரி செக்ஷுவலா பேசுறதெல்லாம் பயங்கரமா வெளியே வந்தோன்னு ஒரு பெரிய விஷயமா மாறி கார்த்திகாரனை மொத்தமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது எந்த அளவுக்கு இவரை பெரிய ஒரிஜினல் ஆக்டர்னு வச்சாங்களோ அதே அளவுக்கு அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு இவர் தற்போதே நடிக்கிற அனைத்து படங்களும் பாத்தீங்கன்னா ஃபிளாப்ல போய் தான் முடியுது. சமீபத்துல இவர் நடிச்ச படத்துல அனன்யாவோட ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க. அந்த பாட்டு கூட பாத்தீங்கன்னா பழைய பாடல்கள்ல இருந்து ரீமேக் பண்ணி பண்றதே நம்ம பாலிவுட்டோட வேலையா போச்சு. அதுல கார்த்திகாரனையும் வந்து மறுக்க முடியாது. அவரும் அந்த பாட்டுக்கு ஆடி அதுலயும் வந்து ட்ரோல்ல போய் சிக்கினாரு. இதற்கு முன்னாடி பூல் புலையா அப்படிங்கிற இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பேய் படம் மாதிரி, அதாவது சந்திரமுகியோட 1, 2, 3 வெர்ஷன்ல இவர் தான் வந்து நடிச்சுட்டு இருக்காரு. அடுத்து சந்திரமுகியோட 4th வெர்ஷன் ஹிந்தியில வரப்போது அதுலயும் இவர் தான் நடிக்க போறாரு. இது போல தொடர்ந்து பல நியூஸ் வந்தாலும் இவர் ஒரு ஐகானிக்கா தான் பார்க்கப்படுகிறாங்க. இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க பல பேர் ரெடியா தான் இருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண் ஜோஹரோ இல்ல பல பேரும் வந்து இவர் அக்செப்ட் பண்ணிக்க தயாரா இல்ல. ஏன்னா பல படங்கள்ல கார்த்திகாரன் அக்செப்ட் பண்ணிட்டு கரண் ஜோஹரோட பிரஷர்னால கார்த்திகாரன் வெளியே வந்துட்டு தான் பல செய்திகள் இருக்கு. இதையும் தாண்டி அனன்யா வந்து இப்ப பெருசா காட்டணுங்கிறதுக்காக இப்ப கார்த்திகாரனை மட்டும் வச்சுதான் யூஸ் பண்ண முடியும். சாரா அலிகான பெருசா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கார்த்திகாரனை வச்சுதான் யூஸ் பண்றாங்க. சோ எந்தெந்த சின்ன நடிகைகள் இன்னும் வளராம இருக்காங்களோ கார்த்திகாரனை வச்சு யூஸ் பண்ணிட்டு கார்த்திகாரனோட ஒன்னா இருக்கிற மாதிரி காட்டிட்டு 2 பேரும் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி பின்பத்தை கிரியேட் பண்ணிட்டு கடைசியா கார்த்திகாரன் மேலே பழிய போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப பாலிவுட் நடந்துட்டு இருக்கிறதா ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ இதுதான் கார்த்திகாரியனோட இப்போதைக்கு இருக்கிற தகவல். சோ உங்களுக்கு கார்த்திகாரன் எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா லட்சுமி பத்தி நீங்க பேசுங்க, அவங்க வந்து ஏன் சூரியோட எல்லாம் நடிக்கிறாங்க, இவங்க இருக்கிற அழகுக்கு அப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சூரியும் நல்ல ஆக்டர் தான், அவருக்கு என்ன குறைச்சல். இப்ப ஐஸ்வர்யா லட்சுமியோட ரைஸ் அண்ட் ஃபால் நீங்க கேக்குறீங்க, கூடிய சீக்கிரத்துல இப்ப நீங்க பாக்குற அடுத்த வாரம் அதே சண்டேல இந்த கண்டென்ட் வரும். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வேற என்னென்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா அதை நானும் உங்களுக்கு எடுத்துட்டு வருவேன்.